மொச்சக்கொட்டை போட்ட கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் வெந்தயம், 6 பல் பூண்டு வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி சேர்த்து தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு மூடி போட்டு வதக்குங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்காய் 3 கருவாட்டு குழம்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 500 ml தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிகிற போது வாழைக்கரோடு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 6 பீஸில் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கம்ம கம்மன்னு சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.